குட் மார்னிங். நான் உங்கள் ஜிஜே. ஸோ நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சாட்டர்டே 16/5/2026 ஒரு அருமையான கண்டென்ட். என்ன கண்டென்ட்னா, ஸோ நான் வந்து லயோலா காலேஜில் படிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் த பேட்ச் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஃப்ரம் 2009 to 2013. ஹவு லயோலா க்ரூம் அஸ், எங்களை என்ன மாதிரி கல்டிவேட் பண்ணியிருக்கு. ஸோ எங்களுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் என்ன, காண்டாக்ட்ஸ் என்ன. ஸோ மோஸ்ட்லி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் இயரில் வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம்ங்கிறது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து ஸ்லம் ஏரியாஸில் போய் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த காலேஜில் படிக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து இயல்பாகவே இருக்கும். ஸோ ஏதாவது எங்களால் முடிஞ்சது உதவணும். ஸோ அதை மானிட்டரி வைஸ் இல்லை, ஈவன் ஒரு சர்வீஸ் வைஸாவோ, ஒரு முதியோர்கள் வந்து அவங்க நடந்து போகிறாங்கன்னா அவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து ஹேண்டிகேப் இருந்தாங்கன்னா அவங்க வீல் வந்து அவங்க ட்ரைசைக்கிள் வீல் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது அவங்களால ஏற முடியாது, அதை நாங்கள் தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா எங்களுடைய தாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லயோலா காலேஜில் படித்த அந்த வைப் வந்து எங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக 2026 எலெக்ஷன்ஸ்லேயும் அது பிரதிபலிச்சிருக்கு. ஸோ அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் சார் பார்த்திங்கன்னா அவரும் லயோலா காலேஜில் படித்தவர் தான். ஸோ லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட்ஸ் இருக்கவே, அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் ஃப்ரம் அவர் நடிக்க ஆரம்பித்தது மாண்புமிகு மாணவன், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த தீமோட படத்தோட தீம் பார்த்திங்கன்னா சோஷியல் ரிலேஷன் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அண்ட் த சொசைட்டி. ஸோ எப்படி அணுகணும், ஒரு தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கணும், அது வந்து லீகலி எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லயோலா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இயல்பாகவே அது வந்துடும். ஸோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே போய் முன்னாடி நிற்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புண்ணியம் வாய்ந்த விஷயங்களும் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து ட்ரீட்டிங் த பீப்புள், ஹவு வி ஷுட் ட்ரீட் த பீப்புள். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்கன்னா, இப்போ ஸ்ட்ரேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நாட் மானிட்டரி வைஸ், ஈவன் அவங்க என்ன கேட்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவோம். அதுமாதிரி பஸ்லலாம் நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா யாராவது முதியோர்கள் வந்து இடம் கொடுன்னா கொடுத்துருவோம். இல்லைங்க நானே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் கொஞ்சம் உட்காரணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அது இயல்பாகவே எங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போது மோஸ்ட்லி நான் இப்போ எல்லாருமே இப்போது ஒரு ரிலேஷன் வராங்கன்னா அவங்கள வந்து சாப்பிட்டியாங்கிறது கேட்குறது கூட லயோலா காலேஜில் வந்து எங்களுக்கு இனிஷியேட் பண்ண விஷயந்தான். ஸோ ஒரு எப்படின்னா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ புண்ணியம் இருக்குது எல்லாம். அதுவும் இல்லாமல் அதனால தான் லயோலா காலேஜில் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம். ஸோ நான் என்எஸ்எஸில் க்ரெடிட்ஸ்லாம் முடிச்சிருக்கேன் நான். ஸோ அதோட இம்பேக்டும் என்னன்னு எனக்கு தெரியல. ஈவன் ஃப்ரம் மை சைல்டுஹுட் டேஸ்லேயுமே அது இருக்குது. இப்போ லயோலா காலேஜ் படித்த பிறகு இன்னுமே பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஒரு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று கல்டிவேட் பண்ணணும். ஸோ நான் டீச்சிங் ஜாப் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். ஒரு 8 வருஷமாக வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய 8 வருஷம் இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிக்கும். ஈவன் 6 இயர்ஸ் முன்னாடி கான்டாக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. சார் எப்படி இருக்கீங்க? அப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்டர்ஃபியர் ஆகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் ஒன்று சொன்னீங்கல்ல சார், அது என் லைஃப்பில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஈவன் நாங்கள் இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை வந்து நாங்கள் வந்து ஒரு கனெக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லயோலா காலேஜோட இம்பேக்ட் எப்போவுமே இருக்கும். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா புழலில் இருக்கேன். ஸோ புழலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருமே லயோலா காலேஜ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம். இப்போ வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். ஈவன் நான் டியூஷன்ஸும் எடுத்திருக்கேன், சர்வீஸ் ஓரியண்டாகவும் எடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா ஒரு சொசைட்டினா அதை வந்து நேர்மையாகவும் ஒரு ஹானஸ்ட்டாகவும் இருக்கணும்.
ஒரு குளோப் மாதிரிங்க. நாங்கள் வந்து இந்த குளோப் வந்து ஒரு எப்படி வந்து அந்த சன்னை ஒரு குளோப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து 360 டிகிரி வியூவில் நாங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதோட தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்தது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேருந்து ஹை கோர்ட் ஜட்ஜி, கவர்னர், ஈவன் ஃபேன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உதவணும் தாங்க நினைப்போம். அதுதாங்க ஒரு எங்களுக்கு லயோலா காலேஜில் படித்த விஷயங்கிறது எங்களை ஒரு உறுதுணையாகவே வச்சுருக்கும். ஸோ லயோலா காலேஜெல்லாம் வந்து மாஸ் அப்படிலாம் வந்து இருக்குது. ஸோ அதோடைய நானும் வந்து பார்த்தீங்கன்னா +2ல் வந்து 1200க்கு 883 மார்க்ஸ் எடுத்தேன். லயோலா காலேஜில் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் தான். பட் காட்ஸ் கிரேஸ் கிடச்சிது. ஸோ அந்த கிடைச்சதுனால தான் என்னன்னு தெரியல, என்னோடய திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி கான்ட்ரிபியூஷனாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து மோஸ்ட்லி இல்லை. அப்புறம் நாங்கள் போய் கேட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் போடுறாங்க. அப்புறம் லைட் ஏரியலாம் நான் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி லைட் எரிய மாட்டேன். அது என்னமோ சில பேருக்கு அந்த கூச்சப்படுவாங்க. எங்களுக்கு அந்த கூச்சமே இருக்காது. ஏன்னா நாங்கள் படித்த காலேஜ் வந்து அந்த மாதிரி இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எப்பவுமே சரி நாங்கள் ஒரு வியூவில் இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணணும், நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். அது மாதிரி அப்போது சில பேர் மிலிட்ரியில் போவாங்க, நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாகவும் சரி, ஒரு டைரக்டாகவும் சரி, எங்களை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லயோலா காலேஜ் வந்து எங்களை அந்தளவுக்கு கல்டிவேட் பண்ணியிருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மற்ற காலேஜில் படித்தா அந்த மாதிரி இல்லைங்களா அப்படின்னு கேட்கலாம். இருக்காங்க. பட் இதோட தாக்கங்கள் நீங்கள் பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் எல்லா 1925 வந்து லயோலா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 100 வருஷம் கடந்து அந்த காலேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஹவு த லயோலா க்ரூம் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிசிப்ளின் வைஸ் அண்ட் ஹானஸ்டி வைஸ். அதாவது ஒரு தப்பு பண்ண வேண்டிய இடத்துல தப்பு பண்ணாமையே நாங்கள் இருப்போங்க. அதுதாங்க ஒரு விஷயம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் லயோலா காலேஜில் படிக்கும்போது நான் ஒரு பார்ட் டைமாக வந்து ஒரு பாரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே ஸ்விம்மிங் பூலுமே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துங்க, ஒரு காலேஜ் படிக்க வேண்டிய நேரத்தில் அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு டைவர்ட் ஆகிடுவாங்க. பட் ஆனால் நான் வந்து 1 ட்ராப் கூட அந்த பாரில் இருக்கக்கூடிய ட்ரிங்க் நான் பண்ணது கிடையாது. ஏன்னா எங்களுடைய அந்த ஒரு பிரெயின் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கான்ட்ரிபியூஷனோட தான் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க நான் லயோலா காலேஜில் படிச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது. ஸோ ஐ எம் ப்ரவுட் டு பி எ லயோலா அலுமினி. நான் அதில் படித்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாங்க முழுசாக. ஏன்னா ஒரே நாள் ஃபோன் வருது லயோலா காலேஜ் மாதிரி உங்களுக்கு அட்மிட். எங்கள் அப்பா ஒரே அப்போது 7000 ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா தாங்க கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சார். ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து யாரையுமே மறக்க மாட்டோம். So I'm proud to be a son of A. Gundunathan and my mummy G. Devi. So I'm always happy to tell as a Loyola alumni. I am proud to be a Loyola alumni. Thank you.